உயிர்கள் பிறப்புக்கு முன்னால் ஆணவத்தை பற்றித் திரிந்தது. இவ்வுயிர்கள் இறையடி சேர உலக போகமும் அதனை அனுபவித்து பக்குவம் பெற உடல் உறுப்புகளும் அவன் அருளாலே படைக்கப் பெற்றது. இச்செயல் இறைவனது கடமை அல்ல, அவன் உயிர்கள்பால் கொண்டுள்ள பரம கருணையாகும். இச்செயலுக்கு உயிர்கள் என்ன கைமாறு செய்துவிட முடியும்? ஓர் அறிவு கொண்ட மரம் மலர் தூவுகின்றது. 3 அறிவு கொண்ட சிலந்தியும் எறும்பும் அவன் பரத்துவத்தை வணங்குகின்றன. உறுப்புகள் பல இருந்தும் புகழையும் தேடி அலைகின்றன. அவர்களுடைய வாய் இறைவனது அன்பை மறவாமல் புகழ்ந்து இருந்திருக்க வேண்டும். அவனது திருநாமத்தை ஓதி இருந்திருக்க வேண்டும். நெஞ்சமானது அவன் செய்த உபகாரங்களை நினைந்து உருகி இருந்திருக்க வேண்டும். தலையானது அவனது இருப்பிடமான திருக்கோயிலையும் அவனது திருத்தொண்டர்களையும் வணங்கி இருந்திருக்க வேண்டும். கைகள் அவனது திருப்பாதங்களுக்கு மலர்கொண்டு அர்ச்சித்து கூப்பி வணங்கி இருந்திருக்க வேண்டும். நெஞ்சமே, இவ்வாறு நீ செய்யாமல் நெடுங்காலம் கழித்து விட்டாயே. இவ்வாறு நீ செய்திருந்தால் உன் வினைகளை அறுத்து அவன் திருவடிகளை சேர்ந்திருக்கலாமே. வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும், வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும், தாழ்த்த சென்னியும் வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும், தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன